வெள்ளத்தில் மிதக்கும் மக்கள் முதல்வர் பார்வையிடுவாரா? கண்டுகொள்ளாத எம்எல்ஏ, பார்வையிட வராத அதிகாரிகள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை, கூட்டாம்புலி, குமாரகிரி, சிறுபாடு ஆகிய பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் இந்த 4 பகுதிகளிலும் இன்னும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள மழைநீர் துர்நாற்றம் வீச ஆரம்பித்துள்ளது. மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் பல வீடுகளில் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு வெளியே சென்றுள்ளனர். ஆனால் 15 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா இந்த பகுதியை வந்து பார்வையிடவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதுபோல அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி எதுவும் மேற்கொள்ளவில்லை. அதேபோல் அரசு அதிகாரிகள் எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யவில்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் அவதிப்பட்டு வருகிறோம். 10 நாட்களுக்கு மேலாக மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மொட்டை மாடியில் தங்கியுள்ளோம் என்று பொதுமக்கள் சரமாரியாக குற்றம் சாட்டுகின்றனர். மழைநீர் தேங்கியுள்ளது என்று அதிகாரிகளுக்கும் தெரியும், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவுக்கும் தெரியும். ஆனால் இன்று வரை மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. தமிழக முதலமைச்சர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார். ஆகையால் தமிழக முதலமைச்சர் எங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வந்து பார்வையிட வேண்டும். அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுதும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். ஆனால் எங்களது பகுதியை சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மற்றும் அரசு அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வது கிடையாது, எந்த ஒரு உதவியும் செய்வதும் கிடையாது. ஆகையால் 15 நாட்களுக்கு மேலாக குமாரகிரி, கூட்டாம்புலி, புதுக்கோட்டை, சிறுபாடு ஆகிய பகுதிகளில் உள்ள தெருக்களில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. இதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதலமைச்சர் சென்று பார்வையிடுவாரா என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வச்சிருக்கேன் நான் எதுனாலும் நான் தான் பார்க்கணும். அந்த பிள்ளை அங்கேயே ஒரு மாடி ஒரு பிள்ளை இருக்கு, அங்கேயே ஒரு பிள்ளை அவங்க மட்டும் பிள்ளை இருக்கு, தூக்கி வைக்க நாங்கள் வச்சிருக்கோம். 2 நாள் போயிட்டு போனேன், நம்பரையும் வாங்கி ஃபோனில் கான்டாக்ட் பண்ணேன். அவர் ஆளை பிடிக்க முடியாது. ஃபோனில் 2 நாளாக கொண்டு வரனாரு. என் பொம்பளையும் பேசி அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இன்னும் வரைக்கும் எடுக்க எதுவுமே சப்போர்ட் பண்ணல எங்களுக்கு. எவ்வளவு நாளா தண்ணி அடக்குது? 15 நாள் ஆயிட்டு. இந்த வெள்ளம் வந்து மழை பெஞ்சு கடைசி நாள் மழை பெஞ்சு வந்து கிடக்கு எங்களுக்கு. கிடக்கு. யாரும் அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா? யாருமே பார்க்க வரல எங்களுக்கு. எம்எல்ஏ யாருமே வரல. யாருமே வரல சார். எம்எல்ஏ வரல, ஒருத்தர் வரல. யாருமே எங்களை பார்க்க வந்து என்னதுன்னு கேட்கவும் செய்யல. நான் அந்த வீடு இங்க 3 வீடு 4 வீடு நாங்க தண்ணிக்குள்ள நிற்கோம். எந்த இதுமே எங்களுக்கு பார்க்க அரசு உதவி எதுவும் கிடைக்கல. சாப்பாடு கூட வழி எதுவுமே தரல எங்களுக்கு. கொடுத்தற மட்டும் சொல்லுங்க. யாராவது எங்களுக்கு கொடுத்தற மட்டும் சொல்லுங்க. ஏதாவது பதில் சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் சார். இந்த பாருங்க தண்ணி கூட நாங்க எங்க போய் இருக்க இந்த 7 வீடு விட்டு சொல்லுங்க. அப்ப இவங்க தான உதவி பண்ண ஏதாவது கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் பண்ணனும். இதுல 3 வீடு அதிகாரி 4 வீடு தண்ணி வரல. இந்த மாதிரி போலீஸ்காரங்க எதுவும் எங்கிட்ட கேட்கவும் செய்யல. பெர்சன்ட் கட்டாலும் ஏமா ஒரு வீடு தான் உங்க வீடு தான் தண்ணி எல்லா வீடு தண்ணின்னு சொல்றாங்க. பெர்சன்ட் கட்டா எம்எல்ஏ யாரும் வரல. யாருமே வரல சார். நீங்க தான் கொஞ்சம் எடுத்து பாருங்க. பஞ்சாயத்து சிறுபாடு குமாரகிரி பஞ்சாயத்து 5